வணக்கம். நம்ம வந்து இ இகரம் தமிழ் வகுப்புல நம்ம இலக்கணம் அறிவோம் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல சில இலக்கண பகுதி பார்த்தோம் இல்லையா? அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு அடுத்தது பார்க்க போறது காலம். காலம்னா அந்த டைம். இப்ப வந்து காலம்ன்றது மோஸ்ட்லி எதை வச்சு நம்ம நிர்ணயிக்கிறோம் ஒரு வாக்கியத்துல அப்படின்னா ஒரு வினைச்சொல்லை வச்சுதான். அந்த வினைச்சொல் தான் என்ன பண்ணும்? காலம் காட்டும். அது எந்த காலத்துல அந்த செயல் நிகழ்ந்திருக்கு, நடந்திருக்குன்றத அந்த அந்த வினைச்சொல் தான் காமிக்கும். அத வச்சுதான் இது எந்த காலத்துல நடந்திருக்குன்றத நம்ம முடிவு பண்ணுவோம். சரிங்களா? இப்ப வந்து இங்கிலீஷ்ல நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்ன்னு. அதேதான் இங்க. இப்ப இறந்த காலம் அப்படின்னா என்னது? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட்ல நடந்த விஷயம். நிகழ்காலம் பிரசன்ட் டென்ஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அடுத்தது எதிர்காலம். எதிர்காலம்னு ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது எதிர்காலத்துல இனிமேல் நடக்க போகின்ற செயல். இறந்த காலம்னா இறந்த காலம்னா என்னது? இங்க காலம் மார்க் போட்டிருக்கேன் பாருங்க ஆன்ட்டி. இறந்த காலம்னா ஏற்கனவே நடந்து முடிந்த செயல். நிகழ்காலம்னா ஏற்கனவே தொடங்கிடுச்சு ஆனா இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? எதிர்காலம்னா இனிமேல் தான் அந்த செயல் நடைபெற போகுது, தொடங்க போகுது அப்படின்னு அர்த்தம். இப்ப பாருங்க, உண்டான் அப்படின்னா உண்ணுதல் அப்படின்னா நான் சாப்பிடுறத பத்தி சொல்றாங்க. உண்டான் அப்படின்னா சாப்பிட்டு முடிச்சிட்டான்னு அர்த்தம். சரிங்களா? அதனால அது இறந்த காலம். உண்கின்றான் அப்படின்னா ஏற்கனவே சாப்பிட ஆரம்பிச்சுட்டான், இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்ப இது நிகழ்காலம். அடுத்தது உண்பான். உண்பான்னா என்னது? இனிமேல் தான் சாப்பிட ஆரம்பிக்க போறான் அப்படின்னு அர்த்தம். அப்ப இது என்னது? எதிர்காலம். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு பழக்கத்துல வந்துடும். நீங்க எழுத எழுத பயிற்சி பண்ண பண்ண எது இறந்த காலம், எது நிகழ்காலம், எது எதிர்காலம்ன்றது பயிற்சியில உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இப்ப வந்து இங்க வந்து ஆன்ட்டி வந்து சில சொற்றொடர்கள் வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்னா 1 2 3ன்னு போட்டு இது 3 காலமா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல சீரியல் நம்பர், செகண்ட் காலம்ல ஹெட்டிங் வாக்கியம் அப்படின்னு போட்டுக்கோங்க. 3வது காலம்ல காலம்னு போட்டுக்கோங்க. இப்ப வந்து நீங்க எழுதணும் 1ன்னு போட்டு 2வது காலத்துல என்ன எழுதணும்? சசி போட்டியில் வென்றாள் அப்படின்னு போட்டுட்டு அப்படின்னு எழுதிட்டு இந்த காலம்ன்ற காலம் இருக்கு இல்லையா? அதுல வந்து இது எந்த காலம்? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமான்னு எழுதணும். சசி போட்டியில் வென்றாள். நல்லா இங்கிலீஷ்லயும் திங்க் பண்ணி பாருங்க. இந்த சென்டென்ஸ இங்கிலீஷ்லயும் திங்க் பண்ணி பாருங்க. அப்ப உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும்? இது என்ன காலம் அப்படின்ற ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? வென்றாள் அப்படின்னா வென்று முடிச்சிட்டாளா, இல்ல இனிமேல் தான், அதாவது இப்ப வென்று கொண்டு இருக்கிறாளா, இல்ல இனிமேல் தான் வெல்ல போறாளா? சரிங்களா? அப்படின்னு நல்லா திங்க் பண்ணி யோசிச்சு அப்ப 3வது காலத்துல நீங்க என்ன பண்ணணும்? இது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதுல எதுன்றதை எழுதி அனுப்பணும். சரிங்களா? இது எக்ஸசைஸ். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா காலம்னு போட்டு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் எழுதி இந்த மாதிரி எழுதிடுங்க. இதுல இருக்கிறது ஸ்லைட்ல இருக்க எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த காலம் போட்டுடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க. சரியா? அடுத்தது fill in the blanks. இதுவும் அதேதான். காலம் தான் நீங்க ஃபில் பண்ணணும். நேற்று வள்ளி பேருந்தில் பள்ளிக்கு டேஷ். சரிங்களா? இங்க வந்து உங்களுக்கு டிப்ஸே கொடுத்துருக்காங்க பாருங்க. நேற்று, அடுத்ததுல நாளை, அடுத்ததுல தற்பொழுது, நாளை, இப்பொழுது டிப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் கூட டிப்ஸ் தான். அப்ப நேற்றுனா எந்த டேவை குறிக்குது அப்படின்னு நீங்க திங்க் பண்ணணும். ப்ரெசன்ட் டேவா, பாஸ்ட் டேவா, ஃபியூச்சர் டேவா, எதை குறிக்குது அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி அதுக்கப்புறம் இந்த fill in the blanks என்ன பண்ணணும்? சென்றால் வருமா, செல்வாள் வருமா அப்படின்னு ஃபில் பண்ணணும். இந்த டிப்ஸ் இருக்கு பாருங்க. நேற்று, நாளை, தற்பொழுது. சரிங்களா? நாளை, இப்பொழுது, ஊரில் இருந்தபோது. இந்த டிப்ஸ் எல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ணணும்? இங்க எந்த காலம்க்குரிய வார்த்தை வரும், சென்றால் வருமா, செல்வால் வருமான்றத நீங்க என்ன பண்ணணும்?
கரெக்டா ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. இங்கிலீஷ்லயும் திங்க் பண்ணுங்க. நேற்றுனா இங்கிலீஷ்ல என்ன, நாளைனா என்ன, தற்பொழுதுனா என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க. சரிங்களா? இப்பொழுதுனா என்ன, இப்பொழுதுனா என்ன அப்படின்றத நல்லா திங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஆப்ஷனை ஃபில்அப் எழுதி கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உயர்திணை அக்ரிணை, அதுக்கான எக்ஸசைஸ். உயர்திணை அக்ரிணை ஆல்ரெடி நீங்க என்ன பண்ணிட்டீங்க, படிச்சிட்டீங்க இல்லையா? உயர்திணைனா மோஸ்ட்லி வந்து பகுத்தறிவுள்ள உயிரினங்கள். அது என்னது, முதல்ல மனிதர்கள்ல தான் குறிக்கும். அக்ரிணைன்னா என்னது, 1 to 5 அறிவு உள்ளது உயிருள்ள பொருட்களும் அதை தாண்டி உயிரில்லா பொருட்களும். இது ஆல்ரெடி நம்ம படிச்சுட்டோம் இல்லையா? இப்ப வந்து இங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இதுல சில வார்த்தைகள் ரெட்ல ஹைலைட் பண்ணி கொடுத்திருக்காங்க இல்லையா? இந்த ஹைலைட் பண்ண வார்த்தைகள் எல்லாம் உயர்திணையில வருமா அக்ரிணையில வருமான்றத நீங்க வரிசைப்படுத்தி எழுதணும். இப்ப காலம் பிரிச்சுக்கோங்க, 2 காலம். முதல் காலம்ல உயர்திணை, 2வது காலம்ல அக்ரிணை அப்படின்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த உயர்திணை கீழே எந்தெந்த வார்த்தைகள்லாம் வருமோ அதை ஃபில்அப் பண்ணுங்க. அக்ரிணை கீழே எது எதெல்லாம் வருமோ அதை ஃபில்அப் பண்ணுங்க. அடுத்தது ஒருமை பன்மை. இப்ப ஒருமை அப்படின்னா என்னன்னா, இது என்ன குறிக்குது, எண்கள். சரிங்களா? ஒருமைனா ஒன்றை மட்டும் குறிப்பது, பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது. ஒரு பொருளை மட்டும் குறிச்சா ஒருமை, ஒன்றுக்கும் மேல்பட்ட பொருளை குறிச்சா அது என்னது, பன்மை. இங்க என்ன பண்ணணும்னாக்கா ஒருமை பன்மைன்னு காலம் போட்டுக்கோங்க. அதுல நீங்க என்ன பண்ணணும், இந்த வார்த்தைகள்லாம் எழுதி அனுப்பணும். இப்ப சிறுத்தை அப்படின்னு இருக்குன்னா இங்க எத்தனை சிறுத்தை இருக்கு, ஒன்னே ஒண்ணுதான், அதனால இது ஒருமை. இங்க பாருங்க, பன்மைக்கு கீழே எத்தனை சிறுத்தை இருக்கு, ஒன்றுக்கும் மேற்பட்ட சிறுத்தை, ஒண்ணுக்கு மேல இருக்கு, அதனால இது என்ன எழுதணும்னா சிறுத்தைகள், சிறுத்தைகள். சரிங்களா? அப்ப காலம் போட்டு என்ன பண்ணணும், ஒருமைக்கு கீழே சிறுத்தைன்னு எழுதி பன்மைக்கு கீழே சிறுத்தைகள் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி மரம், ஒரு மரம், ஒன்றுக்கு மேற்பட்ட மரம் இருந்துச்சுன்னா மரங்கள். இங்க பாத்தீங்கன்னா சிறுத்தைன்றதுல எக்ஸ்ட்ரா என்ன சேர்க்கறீங்க, க இல் மட்டும்தான் சேர்க்கறீங்க. இங்க பாத்தீங்கன்னா மரம்ன்றதுல இந்த கடைசி எழுத்து என்ன ஆகுது, மாறி வருது. இங்க இம் என்னவாகுது, இங் அப்படின்னு மாறுது பாருங்க. அப்ப மரம்ன்றது மரங்கள். இதெல்லாம் டிப்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்க கல், கல்லுன்னும் பொழுது எத்தனை கல் இருக்கு, ஒண்ணு. இங்க எத்தனை இருக்கு, ஒன்றுக்கும் மேற்பட்ட கல். அப்ப அதை எப்படி எழுதணும், கற்கள். அப்ப இங்க வந்து இந்த இல் அப்படின்ற இந்த எழுத்தே என்ன ஆகுது, மாறுது. இந்த இல் என்னவா மாறுது, இற்றா மாறுது. அப்ப கற்கள், கற்கள். சரிங்களா? அடுத்தது பூ. இந்த பூ அப்படின்றது கூட காயில் சேரணும். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்றை எழுத்து, மெய் எழுத்து நீங்க ஆட் பண்ணணும். பூக்கள், ஒரு பூ, ஒன்றுக்கு மேற்பட்ட பூ. இங்க பாருங்க புறா, புறா. இங்க பாத்தீங்கன்னா புறா, அது கூட க இல் அது சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஒற்றை எழுத்து இம் வச்சு இக்கு. ஓகே, மெய் எழுத்து சேர்க்கிறீங்க, புறாக்கள். சரிங்களா? இப்ப இதெல்லாம் வந்து எழுத எழுத உங்களுக்கு இது வந்து இந்த கிளாஸ்ல புரிஞ்சுக்கோங்க. போக போக இன்னும் நிறைய அது எப்படி மாறுது ஏன் மாறுதுன்னு படிக்க ஆரம்பிப்பீங்க. இப்ப வந்து ஆன்ட்டி வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இங்க வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இங்கேயும் நீங்க என்ன பண்ணணும், அந்த ஒருமை பன்மை காலம் போட்டிருக்கீங்க இல்லையா, அதுக்கு கீழே அதை கண்டினியூ பண்ணுங்க. வீடு அப்படின்னு ஒருமைக்கு கீழே எழுதுங்க. அப்ப பன்மைக்கு கீழே என்ன எழுதணும், வீடுகள், க இல் சேர்க்கிறீங்க, வீடுகள். அப்ப இங்க வந்து சொல், சொல்லுன்றது இங்க எப்படி மாறும், இந்த கடைசி எழுத்து இல்ல இருக்கு இல்லையா, இது வேற ஒரு எழுத்தா மாறும். அது என்ன எழுத்தா மாறும்ன்றத நீங்க ஆல்ரெடி இதுல படிச்சிட்டீங்க. அப்ப என்ன எழுத்தா மாறும்ன்றத பார்த்துட்டு நீங்க இதுல சரியா எழுதி அனுப்ப. அதே மாதிரி மாதம், மாதம்ன்றதுலயே இம்மு வேற எழுத்தா மாறிதான் வரும் பன்மையில. அப்ப என்ன எழுத்தா மாறும், இதுவும் ஆல்ரெடி ஆன்ட்டி சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப இங்க கரெக்டா ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது எறும்பு, எறும்பு என்ன வரும் கூட, இந்த கடை எழுத்தெல்லாம் மாறாது. இப்ப எப்படி வரும்ன்றதை எழுதி அனுப்புங்க. அடுத்த நிறம், நிறம்ல இம்மு மாறும்.
என்ன எழுத்து வரும்ன்றது, என்ன எழுத்தா மாறும்ன்றத கரெக்டா எழுதி அனுப்புங்க. தேனி, தேனியில கூட இந்த எதுலயும் எழுத்து மாறாது, கூட தான் எழுத்துக்கள் சேரும். அது என்ன சேரும்ன்றத நீங்க எழுதி அனுப்புங்க. சரிங்களா? அடுத்தது பெயரடை, வினையடை. பெயரடை, வினையடை அப்படின்னா என்னன்னா, இங்கிலீஷ்ல அட்ஜெக்டிவ், அட்வர்ப் அப்படின்னு படிக்கிறீங்க இல்லையா, அதுதான் தமிழ்ல. அட்ஜெக்டிவ்னா பெயரடை, அட்வர்ப்னா வினையடை. சரிங்களா? இப்ப ஒரு பெயர் இருக்கு, இந்த பெயரோட தன்மைய, அதோட பண்புகளை, அதோட நேச்சரை சொல்றதுதான் என்னது பெயரடை. இப்ப குழந்தைன்றது என்னது, ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல்லோட தன்மைய சொல்றது, அதோட நேச்சர், அதோட பண்பு, இதெல்லாம் சொல்றது என்னது பெயரடை. இப்ப குழந்தைன்னு இருக்கு இந்த பெயர் சொல், இத வந்து எப்படிப்பட்ட குழந்தை அப்படின்னு கேட்கும்போது அழகான குழந்தை. அப்ப என்னது இது பெயரடை, அழகான குழந்தைன்றது பெயரடை. இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, பெயரடையோட எண்டு, இந்த பெயரடை சொற்றொடர் இருக்கு இல்லையா, அதோட எண்டு வேர்டு எப்பயுமே பெயர் சொல்ல தான் முடியும். அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? பெரிய விமானம், விமானம் எப்படி இருந்துச்சு, பெரியதா இருந்துச்சு. விமானத்தோட தன்மையை சொல்றாங்க. விமானம்ன்றது என்னது பெயர் சொல். அடுத்தது ஆமை அப்படின்றது என்னது ஒரு பெயர் சொல். அது எப்படி இருந்துச்சு, சிறிய ஆமை. அந்த ஆமையோட தன்மையை சொல்றது. அடுத்தது இனிப்பான மாம்பழம், மாம்பழம்ன்றது பெயர் சொல், எப்படி இருந்துச்சு, இனிப்பா இருந்துச்சு, இனிப்பான மாம்பழம். அப்ப ஒரு பெயர் சொல்லோட தன்மை, அதோட பண்பு இல்ல நேச்சரை சொல்றது என்னது பெயரடை, அட்ஜெக்டிவ். அடுத்து வினை அடை, அது என்னது அட்வர்ப். சரிங்களா? வினை அடைன்னா என்னது, இங்க பெயர் சொல் பயன்படுத்தணும் இல்லையா, அதுக்கு பதில் இங்க என்ன பயன்படுத்தணும், வினைச்சொல். வினைச்சொல், அந்த வினைச்சொல்லோட அந்த செயலோட தன்மைய, அதோட பண்பை, நேச்சரை சொல்றது என்னது வினையடை. அப்ப ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஒரு சொற்றொடர் இருக்குன்னா எண்ட் வேர்டு எதுல முடியும், வினைச்சொல்ல முடியும். வினைச்சொல்ல முடிஞ்சா வினையடை, பெயர் சொல்ல முடிஞ்சா பெயரடை. அப்ப குழந்தை எப்படி சிரித்தது, எப்படி சிரித்தது, அழகாக சிரித்தது. அடுத்தது பறந்தது, பறந்ததுன்றது என்னது ஒரு செயல் இல்லையா, எப்படி பறந்தது, தாழ்வாக பறந்தது. அடுத்த சென்றது, அது ஒரு செயல் இல்லையா, எப்படி சென்றது, மெதுவாக சென்றது. அது தன்மையை விளக்குது. அடுத்து இருந்தது, எப்படி இருந்தது, சுவையாக இருந்தது. சரிங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னா பெயரடை, வினை அடைன்னு காலம்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் காலம்ல அதோட டெஃபினேஷன் எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பெயரடை, வினை அடைன்னு 2 காலம் பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பெயரடைக்கு கீழே அடுத்த ரோல என்ன பண்ணணும்னா டெஃபினிஷன் எழுதுங்க 2 பக்கமும். அதுக்கப்புறம் 3வது ரோல இருந்து உதாரணம்னு போட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதுங்க. ஓகே, அடுத்தது இப்ப இது எக்ஸசைஸ் கொடுத்துருக்கிறதுங்க. இப்ப வந்து சில சொற்றொடர் கொடுத்துருக்காங்க, அது பெயரடையா வினை அடையா நீங்க எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்ப பழமையான கட்டடம் அப்படின்னு இருக்கு, அது பெயரடையா வினை அடையான்றத நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஹைஃபன் போட்டு இந்த இந்த சொற்றொடர் எழுதிடுங்க. எழுதிட்டு ஒரு ஹைஃபன் போட்டு அதுக்கு நேரா அது பெயரடையா வினை அடையான்னு எழுதணும். பெயரடையா வினை அடையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒரு சொற்றொடரோட கடைசி வார்த்தை எப்படி இருக்கணும், கடைசி வார்த்தை பெயர் சொல்லா இருந்தா அது என்ன, கடைசி வார்த்தை வினை சொல்லா இருந்தா அது என்ன அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு இந்த கடைசி வார்த்தையை வச்சுதான் நீங்க என்ன பண்ணணும், அது பெயரடையா வினை அடையான்றதை எடுத்து எழுதணும். சரிங்களா? இந்த ஆப்ஷன் வந்து நீங்க பாத்துக்கோங்க, இதெல்லாம் நோட் புக்ல எழுத வேண்டாம். சென்டென்ஸ் எழுதி அதுக்கு நேரா பெயரடையா வினை அடையான்னு எழுதுனா போதும். அடுத்தது பொருத்துவோம், இதுவும் அதேதான். சரிங்களா? இப்ப பெயரடையும் வினையடையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி எது வந்து எது கூட பொருந்தி வரும்ன்றத கரெக்டா ஃபில்அப் பண்ணுங்க. இப்ப வெண்மையானன்னு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இது கூட சேர்த்து சேர்த்து பாருங்க. வெண்மையான இருந்தது, வெண்மையான வயல், வெண்மையான சாலை, வெண்மையான ஓடினால், வெண்மையான முயல். இப்ப எது பொருந்தி வரும், உங்களுக்கு இப்படி சொல்லும் பொழுதே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா இதுக்கு நேரா எது கரெக்டான ஆன்சரோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். கிராஸ்லாம் போட வேண்டாம். சரிங்களா? இதுக்கு நேரா எது ஆன்சரோ இதுல அதை எழுதுங்க. கரெக்டான ஆன்சர் எடுத்து எழுதி அனுப்புங்க. அடுத்தது பெயரெச்சம், வினையெச்சம். பெயரெச்சம்னா என்னது, அதாவது ஒரு செயல் இருக்கு அப்படின்னா, சரிங்களா, அது முற்று பெறாம எச்சமா இருக்கும்.
இப்ப படித்தன்றது முற்று பெறல. சரிங்களா? அது வந்து வேற ஒரு வார்த்தையை கொண்டு முடியும். அதான் பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம். அதுவே இந்த வினை, இந்த செயல் இருக்கு இல்லையா, அந்த வினை, இந்த வினை எச்சம் இருக்கு. அதாவது இந்த அதான் முற்று பெறாத இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஒரு செயல் முற்று பெறாம இருந்து அது ஒரு வினையை கொண்டு முடிஞ்சா, ஒரு செயலை கொண்டு முடிஞ்சா அது வினை எச்சம். அதுவே செயல்படாத முற்று பெறாத ஒரு செயல் பெயரை கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம். இப்ப படித்த மாணவன் அதுல பாத்தீங்கன்னா முற்று பெறாத செயல் இது. படித்தன்றது என்னது, ஒண்ணும் மீனிங் கிடையாது, முற்று பெறல, முழுமை அடையல, எச்சமா நிக்குது. சரிங்களா? அதனால படித்த இது வந்து எதை கொண்டு முடியுது, இந்த முற்று பெறாத செயல் ஒரு பெயரை கொண்டு முடியுது, ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியுது. மாணவன்றது என்னது, பெயர் சொல். அப்படி பெயர் சொல்ல கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம். அதுவே இந்த முற்று பெறாத இந்த செயல் இருக்கு இல்லையா, படித்து, அது வினை, அதான் ஒரு வினை சொல்லை கொண்டு முடிஞ்சா அது வினையெச்சம். முடித்தான்றது என்னது, வினை, வினை சொல். அப்ப படித்த மாணவன்றது என்னது, பெயரெச்சம். படித்து முடித்தான்றது என்னது, வினையெச்சம். இங்க அதே மாதிரிதான். ஓடும் மான். இப்ப மான்ன்றது என்னது, இது ஒரு பெயர் சொல். அப்ப முற்று பெறாத ஒரு செயல் பெயரை கொண்டு முடியறதுனால இது என்னது, பெயரெச்சம். அதுவே ஓடி மறைந்தது, ஓடின்ற முற்று பெறாத அந்த செயல் எதை கொண்டு முடியுது, மறைந்ததுன்றது என்னது, ஒரு வினை சொல். அதை கொண்டு முடியறதுனால இது வினையெச்சம். அதே மாதிரிதான் சிரித்த குழந்தை, குழந்தைன்றது ஒரு பெயர் சொல். அப்ப இது என்னது, பெயரெச்சம். சிரித்து மகிழ்ந்தது, மகிழ்ந்ததுன்றது என்னது, ஒரு வினை சொல். அப்ப என்னது, வினையெச்சம். சரிங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பெயரெச்சம் வினையெச்சம்னு காலம் போட்டு அதோட பெயரெச்சத்துக்கு கீழே ஃபர்ஸ்ட் ரோல அதோட டெஃபினேஷன் எழுதணும். அதுக்கப்புறம் உதாரணம்னு போட்டு இதை பிரிச்சு எழுதணும். படித்த மாணவன்றது பெயரெச்சத்துக்கு கீழே வரணும், படித்து முடித்தான்றது வினையெச்சத்துக்கு கீழே வரணும், உதாரணம். சரிங்களா? அதே மாதிரி இது ஃபுல்லா காலம்ல எழுதி அனுப்புங்க. அதுக்கப்புறம் fill in the blanks. இந்த fill in the blanks நீங்க என்ன பண்ணணும், இங்க fill up பண்ணணும். எது வரும்ன்றத சொல்லி பார்க்கணும். மரத்தில் தாவி குரங்கு, மரத்தில் தாவிய குரங்கு, எது வரும்ன்றது உங்களுக்கு சொல்லும் பொழுது தெரிஞ்சிடும். அதே மாதிரி செகண்ட்ல பார்க்கணும். பழத்தை தாவி பிடித்தது, பழத்தை தாவிய பிடித்தது அப்படின்னு நீங்க பொருத்தி பார்க்கணும். பொருத்தி பார்க்கும் போது எது சரியான ஆன்சர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரிதான் இங்கே நீங்க ஃபில்அப் பண்ணணும். டேஷ் கரும்பு, கடித்து கரும்பு, ஒடித்த கரும்பு, எது வரும்ன்றது சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்தது கடித்து தின்றான், ஒடித்த தின்றான். அப்ப எது சரியான ஆன்சர் இங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணுனா, இந்த fill in the blanks இதே மாதிரி சொல்லி பார்த்து எழுதி கலர் பெண்ணால கரெக்டான ஆன்சரை ஃபில்அப் பண்ணி அனுப்புங்க. அடுத்தது வினா சொல். ஏற்கனவே வந்து வினா எழுத்துகள் நம்ம படிச்சிருக்கோம். என்னென்ன எழுத்துகள் படிச்சோம், ஆவணா, அடுத்தது ஏ ஓ, அடுத்தது யா படிச்சோம் இல்லையா. அந்த எழுத்துக்கள்ல வரக்கூடிய கேள்வி எழுப்பக்கூடிய அந்த எழுத்துக்களை கொண்டு வரக்கூடிய கேள்வி சொற்கள் வினா சொற்கள். வினானா எனது கேள்வி. இப்ப வந்து இங்க வந்து திருக்குறளை இயற்றியவர் டேஷ் அப்படின்னு இருக்கு. இங்க என்னென்ன வினா சொற்கள் கொடுத்திருக்காங்க, என்ன, எங்கே, யார். ஆல்ரெடி ஆன்டி வந்து இதுக்கெல்லாம் மீனிங் சொல்லியிருக்கேன். என்னன்னா என்ன இங்கிலீஷ்ல மீனிங், எங்கேனா என்ன மீனிங், யார்னா என்ன மீனிங்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்ப இங்கிலீஷ்ல இந்த வினா சொற்களை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு அப்ப இந்த இடத்துல எது கரெக்டா வரும் உங்களுக்கு அப்படின்றத நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும். திருக்குறளை இயற்றியவர் என்னன்னு வருமா, எங்கே வருமா, யாருன்னு வருமா அப்படின்னு உங்களால ஈஸியா என்ன பண்ண முடியும், உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான ஆன்சர் ஃபில்அப் பண்ண முடியும். சரிங்களா? நான் சொன்ன டிப்ஸ் படி செய்யுங்க. இந்த 5 இதுவும் அழகா எழுதி ஆன்சரை ஃபில்அப் பண்ணி அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க கலர் பெண்ணால. இதுதான் இன்னைக்கான பயிற்சி. தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது சந்தேகம் இருந்தா நான் கேட்டு அனுப்புங்க, நான் கிளாரிஃபை பண்றேன்.